அப்ப அண்ணன் 2 பேரும் தூக்கி பார்த்தாங்க. தூக்க முடியுமா? முடியலையா? நினைக்க. ஆனா இளைய பெருமாள் வன்னிய பெருமாள் தேவர் சின்ன மாடப்ப தேவரும் வெட்டி தூக்கி பார்க்கலாம். அது தூக்கக்கூடிய நேரத்துல இருந்து அங்க உள்ள இருக்காரு வரையா தாமரையுடைய சாஸ்தா, அந்த தாமரையுடைய சாஸ்தாவோட விக்கிரகம் மட்டும் கீழே வந்து விடுது. பார்த்தாரு, என்ன அதிசயம், அண்ணன் மூத்தவர் 2 பேரும் தூக்கி வரல. ஆனா இளையவர் யாரு? வன்னிய பெருமாள் தேவரும் சின்ன மாடப்ப தேவரும் தூக்கும் பொழுது தாமரையுடைய சாஸ்தாவோட விக்கிரகம் மட்டும் விடுது. உக்கிரவாண்டி மன்னன் பார்த்தாரு, ஐயா நீங்க சண்டை போடாதீங்க, இங்க தாமரையுடைய சாஸ்தா விழுந்தது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சாஸ்தாவுக்கு ஒரு நிலையத்தை போட்டு போய் விடுங்க. மான் சுவாமியையும் துர்க்கையம்மாளையும் காவலாத்துல வந்தீங்களே தெற்கு கருங்கணும் அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போயிடுங்க என்று சொன்ன பொழுது